பிக் பாஸோட டே 19 வந்து கொஞ்சம் வித்தியாசமா போகுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒண்ணா சேராத நம்ம ஸ்நேகன், ஓவியா, காயத்ரி, நமிதா இந்த 4 பேர் ஒண்ணா உட்காந்து பேசுறாங்க. வழக்கமா நமிதாவை கழட்டி விட்டுட்டே இருந்தாங்க நேத்து வரைக்கும். இன்னைக்கு ஒண்ணா சேர்த்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸ்நேகன் எழுதின பாட்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நீங்க எழுதின பாட்டுலயே எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு கேட்கும்போது ஓவியா இதை கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஸ்நேகன் என்ன சொல்றாருன்னா, அவங்க அம்மாவை பத்தி எழுதின ஆர்ஆர் இராரோ அந்த பாட்டு வந்து நம்ம ஜீவா நடிச்ச பாட்டு, இந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு வந்து ஓவியா சொல்றாங்க, அவங்க அம்மாவை பத்தின ஞாபகங்களை சொல்லி ஓவியா லைட்டா இது பண்றாங்க, ஃபீல் பண்றாங்க. அதுக்கு வந்து நம்ம நமிதா என்ன சொல்றாங்கன்னா வந்து, நான் வந்து ஃபீலிங்ஸ்க்காக ரொம்ப அழுதுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க வந்து மெரினா பீச்சில் வந்து கார் எடுத்துகிட்டு போய் நிறுத்திட்டு, ஒரு செவுத்தை பார்த்து நிறுத்திட்டு, ஒரு பெரிய வந்து நல்ல சவுண்டான இது போட்டுட்டு ரொம்ப அழுது ரொம்ப புலம்பியிருக்காங்களாம். அதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஸ்நேகன் என்ன சொல்கிறாருன்னா, சில பாட்டெலாம் கேட்கும்போது ஏன் எதுக்குன்னே தெரியாது, அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி ஏதோ ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. வழக்கமாக அடிச்சுக்கிற இந்த 4 பேர் சுற்றி உட்காந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேமிலி ரிலேஷன் ஒரு மேட்டரை பற்றி பேசுறது வந்து வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப பார்க்க நல்லாவும் இருக்குது. பட் ப்ரோக்ராமில் எப்படின்னு தெரியல. பட் இதே நாளில் தான் இவங்க வந்து ஜூலியை வந்து ஸ்நேகன் வந்து அட்டாக் பண்ணுறாரு. அவர் வந்து தற்கொலைக்கு தூண்டும் அந்த மாதிரி வந்து நான் வந்து ஜல்லிக்கட்டை பற்றிலாம் பேசி மறுபடியும் வம்பிழுக்கிறாரு. எப்படி போகுது இந்த டே? இந்த மாதிரி இதில் காட்டுற மாதிரி சந்தோஷமாக போகுமா, இல்லை இன்னொரு ப்ரிவியூவில் காட்டின மாதிரி ஜூலியை ரொம்ப அட்டாக் பண்ணி போகுமான்றது இன்னைக்கு டே வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த எப்படி இருக்குன்றதை மறக்காமல் எங்கள் சேனலில் அப்டேட் பண்ணுறோம். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா, இவங்க இந்த மாதிரி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறது பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி நிறைய பிக் பாஸ் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கிளாசிக் வீடியோஸ். நன்றி.